நான் கைது செய்யப்படும் காரணம் முழுக்க முழுக்க யார் என்று உங்களுக்கே தெரியும். எந்த நிமிடத்திலையும் கைது செய்யப்படலாம். மாலத்தீவு எங்கேயாவது ஓடி போயிருங்க. தம்பி சிறுவண்டு, என்ன பெயில் எடுக்க எனக்கு தெரியும். என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட வக்கீல் இருக்குது. உன்னெல்லாம் யார் பெயில் எடுப்பாங்கன்னே தெரியாது. ஏற்கனவே ஒரு அட்மினை கழுத்தறுத்து விட்டேன். ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. ஒரு முக்கியமான தகவலை இந்த இடத்திலே நான் தெரிவிக்க போகிறேன். அது என்னவென்றால், சங்கரு இப்ப எதுக்குமா மா போடுறீங்க? வீட்டுக்கு போலீஸ் தம்பிங்க எல்லாம் வராங்க. வீடு இப்படி அழுக்கா இருந்தா சங்கரி வீடு இப்படி இருக்குன்னு போட மாட்டாங்க நாளைக்கு நியூஸ்ல. சரி போடுங்க சீக்கிரம். எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அந்த மூலையில சாம்பார் கொட்டிட்டு போற அடுக்கு போடுங்க. உன் லேப்டாப்பையும் தொடச்சு விட்டுறவா? இது மாப் போடுற மேப் போமா அப்படி. ஐயோ சரி இங்க பாருங்க, அவங்க வருவாங்க, கொஞ்சம் கேஷுவலா அப்படி வந்து உட்காருங்க சைடுல. என்ன வீடியோ ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இதோ காவல்துறையினர் வந்து விட்டார்கள். தட்டுகிறார்கள், தட்டு கொண்டிருக்கிறார்கள். 3 தடவை டம் டம் என்று தட்டுகிறார்கள். கொஞ்சோண்டு உடஞ்சிருச்சு, முழுசா உடஞ்சிருச்சு. வந்துட்டாங்க. சார் வாங்க சார் போலாம். சார் நான் ஏன் வர வேண்டும்? நான் என்னை கைது செய்கிறார்கள். நான் இன்று வர மாட்டேன். நான் இன்று ஆர்டர் வேண்டும். சார் போறீங்க?